வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்குமா அல்லது மாற்றம் கிடைக்குமா என்பதை பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? 1/6க்குரிய உங்களுடைய ராசிநாதன், புரியுதுங்களா? உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், குரு அவங்களோட சேர்க்கை பெற்று 7ஆம் பார்வையாக விருட்சகத்தை பார்ப்பது செவ்வாய்காரனை பார்க்குறது உங்களுக்கு பூமி யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பூமியில் என்னென்ன செய்ய முடியுமோ எதை செஞ்சாலும் மாபெரும் யோகத்தையும் வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பூமியால் யோகம் உண்டு, புரியுதுங்களா? கால்நடைகளால் யோகம் உண்டு. ஏன் சார், நான் சென்னையில் இருக்கேன், நான் எப்படிங்க கால்நடை வளர்க்குறது? கால்நடை வளர்க்குறது நீங்கள் இல்லை, உங்கள் தாய் தந்தை கிராமத்தில் இருப்பாங்கள்ல, அவங்கள வளர்க்க சொல்லுங்கள். இல்லை அண்ணன் தம்பி இருப்பாங்கள்ல, அவங்கள வளர்க்க சொல்லுங்கள். அதனால் உங்களுடைய
நேரத்துக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுதான் கணக்குங்க. நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கேன்னா நான் என்ன பண்ணுறது? அமைப்பு இப்படி இருக்குங்க உங்களுக்கு. ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கிற ரிஷபம் மாதிரியே உங்களுக்கு கால்நடையால் ஆதாயம் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பசுமாடு வளர்த்திங்கன்னா கூட அது கிடரி கண்ணா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. அது மாதிரி உறவினர்கள் வருகை உங்களுக்கு உண்டுங்க. உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள் நீங்கள் தான், இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். அது மாதிரி வெளியூர்லேருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து சுப செய்தி தாங்கி ஒரு ஃபோன் கால் வரலாம், அல்லது நண்பர்களே வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சுப செய்தி, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சம்பளத்தோட உயர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு டிப்டேஷன் ஒர்க்ன்ற மாதிரிலாம் வெளிநாடு செல்வதற்கான யோகத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. என்னங்க நான் தினம் சிரமப்பட்டு இருக்கேன், நீங்கள் போய் வெளிநாடு, உங்களுக்கு இல்லை இது. அங்கே அதுக்கு தக்க பலன் யாருக்குன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டிப்டேஷன் ஒர்க் போட்டு அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். சரிங்களா? நீங்கள் வியாபாரத்தில் நல்லாவே இருப்பீங்க. வியாபாரம் செய்யும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் என்பதில் அச்சமில்லை. உடல் நிலையில் கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்கும். அதற்காக பெரிய செலவுலாம் ஒன்றும் வராது. சரிங்களா? அது கட்டுக்குள் இருக்கும். மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கங்க. வெளியில் செல்லும் பொழுது தலையில் ஏதேனும் தலைக்கவசமோ அல்லது துண்டுன்னு நாம் சொல்லுவோம் கிராமப்புறத்தில், நீங்கள்லாம் அதை கட்ட மாட்டீங்க. அது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் உபாதையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வெளியில் வாகனத்தில் செல்லும்போது தலையில் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுனாக்கா இந்த சூரிய ஒளி நேராக தாக்குறது உங்களுக்கு உடல் உபாதையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நான் சொல்கிறேன், அறிவிக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய நலம் கருதி நீங்கள் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கங்க. சரிங்களா? அது மாதிரி உங்களுடைய குழந்தைகள் அவர்களின் செயல்களால் நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. ஆமாங்க, அவங்க வெற்றி கிடைக்கிறது ஒரு விளையாட்டுலேயோ அல்லது வேறு திரைத்துறையிலையோ கவிதை எழுதியோ அவங்க சாதனையாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னாருடைய குழந்தை ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு மாபெரும் சந்தோஷத்தை நீங்கள் காணலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அனுசரித்து சென்றீங்கன்னா அவங்களும் உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றிடுவாங்க, இல்லைன்னா நேரம் பார்த்து கவுத்துட்ருவாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரிடமும் பேசும்பொழுது ஒளிவு மறைவற்று பேச வேண்டாம். சில வார்த்தைகள் பேசலாமா பேசக்கூடாதா என்பதை நிதானித்து பேச வேண்டும். பால் போல கல்லும் உண்டு என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நண்பர் தான் இருந்தாலும் அவர் மனதில் வேற. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை அவருக்கு பொறுக்கல. யாரும் நேற்று வரை இருந்தது மாதிரியே இன்றைக்கும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. நமக்கு நம்ம வளர்ச்சி அவங்களோட நம்ம கீழே இருக்குமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாங்க, நேற்று வரலையும் பைக்கில் வந்தால் இன்றைக்கி கார் வாங்கிட்டானே ஆன்னு தோணுது அவங்களுக்கு. அதனால் வளர்ச்சியை பொறுக்காமல் வைத்தறிச்சலை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் மீது நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்குது. அதனால் நண்பர்களிடம் அளந்து பேசுங்கள், அளவாக வச்சுக்கோங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாகவே அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, கேள்வி கேளுங்க, தக்க பதில் வழங்கப்படும் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து.